Get ready for the dictation. டிசம்பர் 1977 தமிழ் முதுநிலை. 5 seconds. ஸ்டார்ட். உங்களுக்கு நான் இப்பொழுது அறிவுரை எதுவும் தருவது என்பது முடியாது. ஆனால் நான் சொல்லப்போவதை நீங்கள் அறிவுரை என்று எடுத்துக்கொண்டாலும் எடுத்து கொள்ளாவிட்டாலும் இன்றைக்கு நான் என் மனதில் உள்ளதை சொல்லப் போகிறேன். அடிக்கடி என் மனதை கஷ்டப்படுத்தும் விஷயங்களை எடுத்து சொல்லப் போகிறேன். ஏனென்றால் மிகவும் சிரமமான கொந்தளிக்கும் காலத்தில் நாம் வாழ்கின்றோம். நம் அந்தஸ்து எதுவாக இருந்தாலும், நம் தொழில் எதுவாக இருந்தாலும், நம் ஒவ்வொருவருக்கும் சில பொது பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பெரிய பிரச்சனைகளை பொறுத்தவரையில் நம் கடமைகளை என்ன, நாம் செய்ய வேண்டுவது என்ன, நாம் எந்த காலத்திலும் செய்யக்கூடாதது என்ன என்று ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். நம் நாட்டை எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளை காணுகையில் நம் நாட்டு மக்கள் என்னுள் வைத்துள்ள நம்பிக்கையை காணுகையில் என் தகுதி குறைவு பற்றிய எண்ணம் எனக்கு ஏற்படுவதும் உண்டு. ஆனால் ஒன்று குறித்து எனது நம்பிக்கை அசையவே அசையாது. நம் நாட்டு மக்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். தனிப்பட்ட முறையில் எனக்கு முழு திறமை இல்லை எனினும் அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. என் பணியிலும் என் கடமையிலும் என் முழு வலிமையையும் ஆற்றலையும் பயன்படுத்துவது முக்கியம். என் பெரிய பெரிய கனவுகள் சிதறுண்டு போகும்போது கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டாலும் சற்றும் அயராது உழைக்கிறேன். செய்வதற்கு எவ்வளவோ பெரிய வேலைகள் இருந்தாலும் சின்ன சின்ன பூசல்கள் நம் கவனத்தை திருப்புகின்றன. பாரதத்தின் பயணத்தில் அடுத்த கட்டம் வரை அதை தங்கள் திடமான தோள்களில் தாங்கி சென்றாக வேண்டிய இளம் தலைமுறையினர் எனக்கு விளங்கவே விளங்காத முறையில் நடந்து கொள்ளும் பொழுது எனக்கு ஒரே ஆச்சரியமாய் இருக்கிறது. அவர்களிடம் இருந்து கடுமையான உழைப்பை நாடு எதிர்பார்க்கையில் நிர்மாண பணிக்கு அவர்களை கூவி அழைக்கையில் அவர்கள் வேறு எந்த வழியிலோ சிந்திக்கிறார்கள், அரசியலில் கலந்து கொள்வார்களாம், எனக்கு புரியாத மொழி பேசுகிறார்கள். நான் தான் இந்த இளந்தலைமுறையில் இருந்து விலகிவிட்டேனா? நான் சரியா, அவர்கள் சரியா என்றெல்லாம் நான் வியப்பு அடைகிறேன். யார் சரியோ தெரியவில்லை. நான் நினைப்பது தப்பாகவே இருக்கலாம். எப்படி ஆனாலும் என் மனதில் படுகிறபடிதான் நான் வேலை செய்ய முடியும். இது கடுமையான உழைப்பு தேவைப்படும் நேரம். நாட்டில் அமைதி இருக்க வேண்டிய நேரம். நம் நாட்டிற்கு இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் நம் நாட்டின் பெருமுயற்சியில் ஒருமித்து ஈடுபடுத்த வேண்டிய தருணம். எனினும் என்னை சுற்றி பார்க்கையில் வெறும் வெட்டி பேச்சுதான் அதிகமாக இருப்பதை காண்கின்றேன். பரபரப்பாக காரியங்களை செய்து முடிக்கும் மனப்பான்மையை காண முடியவில்லை. இதுவே எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. எனக்கு இன்னும் கொஞ்ச வருஷம் தான் பாக்கி இருக்கின்றது. எனக்குள்ள ஒரே ஆசை கடைசி நாள் வரை கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். கடின உழைப்பால் எவரும் இருந்தது கிடையாது. சிரிக்கவும் அளவும் நேரம் இருப்பது போல இன்று நாம் எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் கோவூர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் இருந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களுக்கு. மதிப்பிற்குரிய ஐயா, சென்ற வாரத்தில் தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டு பகுதியில் தனிச்சையாக வளர்ந்து வரும் விஷ பூண்டுகளை அகற்ற எல்லா
கல்லூரி, உயர்நிலை பள்ளி மாணவ மாணவியர்கள், சமூக ஸ்தாபனங்களின் தொண்டர்கள் ஆகியவர்களின் உதவியை கொண்டு தாங்கள் நிகழ்த்திய நற்பணி முகாம் பற்றி மாவட்ட மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கோவூர் என்னும் எங்கள் ஊர் காவிரி, கொள்ளிடம் ஆகிய 2 பெரு நதிகளுக்கும் இடையே திருவையாறு கும்பகோணம் பேருந்து வழித்தடத்தில் திருவையாற்றில் இருந்து 10 மைல் தொலைவில் உள்ளது. இந்த பகுதியிலும் விஷப்பூண்டு செடிகள் ஆங்காங்கே வளர்ந்துள்ளன. இவை குறிப்பாக நஞ்சை நில வளர்ப்புகளிலும், குளம் குட்டை மேடுகளிலும், வாய்க்கால் கரைகளிலும் அதிக அளவில் வளர்ந்து மண்டி கிடக்கிறது. அச்செடிகள் பற்றிய விவரங்களை எல்லா கிராம மக்களுக்கும் நேரில் எடுத்து சொல்லி எச்சரிக்கை விடுத்தால்தான் நலமாக இருக்கும். அதற்கான செலவை நாங்கள் முழுக்க ஏற்கின்றோம். உடனடியாக தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டுகிறோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.